உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. உங்க ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க. அங்க நிக்குது ட்விஸ்ட். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்துல தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரதான விஷயமே என்ன அப்படி தெரியும் சார். தெரியும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். 8லே குரு பகவான் மறைய போகிறாருன்னு சொல்ல போகிறீங்க. இல்லைங்க, நான் சொல்ல வரல. அதெல்லாம் ஜூன் மாதம். அதை விடுங்க, அது ஒரு சோக கதை, அதை விடுங்க. இப்போ ஆக வேண்டிய வேலையை பேசுவோம். இப்போ தை மாதம் பிறந்த உடனே 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துலன்னு பிளே தமிழில் போட்டிருந்தாங்களே. இதில் என்ன 4 கிரகம் பாருங்க. 4 கிரகமும் எங்கே இருக்குது தெரியுமா? 4 கிரகமும் உங்களுடைய 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் வருகிறது. தனஸ்தானம்னா என்ன? பணம், காசு, பணம், துட்டு, மண்ணி. 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அடா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  பிரமாதம். இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே 1 கோடி ரூபாய் கிடைக்கும், 4 பேர் இருந்தால் 4 கோடி ரூபாய் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி 5 செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார். யோகாதிபதி தனாதிபதி வீட்டில் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? ரியல் எஸ்டேட் தொட்டா பறக்கும். 4 வீடு கட்டுவீங்க, 4 வீடும் புக்கிங் ஆகி அடுத்த 40 வீடுக்கு ஆர்டர் ரெடியாக இருக்கும் பின்னாடியே. அதை எடுக்கிறதுக்குள்ளே அதுவும் புக் ஆயிரும். என்னங்கடா இது, பிஸ்னஸே போர் அடிக்குது. ஒரு 2 நாளாவது டைம் வேணாமா? வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வித்தாதுன்னு ஒரு ஜாலியாக இருக்கும். வச்ச உடனே அரை மணி நேரத்தில் வித்துருச்சுன்னா போர் அடிக்குது. அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறதுக்கு யாரு கூட சண்டை போடுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பீங்க. 5 செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது லேண்டு, கல், மண், ஜல்லி, பில்டிங் சம்பந்தப்பட்ட எதை தொட்டாலும் வெற்றி. சில பேர் அரசு பணி, மிக உயர்ந்த பணிக்கெல்லாம் போய் அதில் பண விஷயங்கள்லாம் ஏற்றுவீங்க. பெரிய கான்ட்ராக்ட் சார், ரோடு கான்ட்ராக்ட், இது மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னா போதும் சார், எப்படியாவது நான் பழச்சிப்பேன், இந்த இடத்துல ரோடு போட்டு நான் வந்துடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, பெட்டிங் பண்ணியிருப்பேன், அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை முடிக்கணும், இந்த கான்ட்ராக்டில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ அந்த நெளிவு சுழிவும்பாங்க. எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதற்கான தகுதி எப்படி நம்ம வளர்த்துக்கணும், நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கற்று தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டுடைய வெண்டாராக மாறிடுவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பேர் ஹாஸ்பிட்டல் பெட்டு வாங்கி தர்றது, ஹாஸ்பிட்டல்னா இங்கே புதனும் கூட சம்மந்தப்பட்டதால் சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறது, வண்டிகள் வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நேரம் என்பது வருகிறது. அதே மாதிரி 7-10 கூடியவன், இதுதான் அரே சைத்தான். இவன் தான் அந்த சைத்தான். யார்? இந்த 7-10 கூடிய புத பகவான். என்ன சைத்தான்? இந்த 2 செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துலேருந்து பணத்தை கொடுக்கும்போது கூடவே வந்துடுவார். அண்ணே நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு விடிஞ்ச வெள்ளிக்கிழமை, ஆமாம், அப்படி சனி ஞாயிறு லீவு, ஆமாம், அப்படி மண்டே ஊருக்கு வந்தால் நம்மளை எவன் கேட்க போகிறான். அடுத்து சாட்டர்டே சண்டே 2 நாளாக ஜாலியாக அப்படியே பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் அப்படி சுற்றிட்டு வந்துடலாண்ணே. ரொம்ப சந்தோஷம். எனக்கு நாளைக்கு 4 வேலை இருக்குது, இதை விட்டுட்டு வேலை என்ன முக்கியம்? இப்போ நம்ம சாட்டர்டே சண்டே தானே முக்கியம். நீ சொல்கிறப்ப ஆசையாக இருக்குது, ஆனால் இதை விட்டுட்டு போனால் பொழப்பு போயிருமேடா. பொழப்பு கிடைக்காதுனே, பொழப்பு அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பான் நம்ம டீமில்.
ஏன்னா இவனுக்கு வெளியே போகணும்னு மூடு வந்துடுச்சு. அதனால இவன் உங்களை தூண்டி உங்க மூலியமா வெளியே போறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பொழப்பு தான் முக்கியம். இந்த மனசுல வச்சுக்கோங்க, பொழப்பு தான் முக்கியம். நமக்கா போர் அடிச்சா நம்ம முடிவு பண்ணணும், நம்ம வெளியே போகலாமா வேணாமான்னு. நம்ம வெளியே போகலாமா போகலாமா வேணாமாங்கிறத இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிற ஐடியாவே இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் திருநெல்வேலியில் நம்ம காட்டப்பன் இருக்கான்ல, ஆமாம் காட்டப்பன், காட்டப்பனோட அக்காவுக்கு மாமியார், அவங்களுக்கு மொய் ஃபங்க்ஷன். டேய் இதெல்லாம் ஒரு முக்கியமாடா? அது முக்கியம் இல்லை, ஆனால் திருநெல்வேலி போகிறோமா இல்லையா, அதுக்காக போகலாவா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறது. ப்ராப்ளம் என்னன்னா, அடுத்து ஒரு 2-3 நாள் முக்கியமான வியாபாரம்லாம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுவிட்டு காட்டப்ப மாமியாரை பார்க்கறதுக்காக போய் என்னத்தை பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த நேரம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இது எனக்கு இப்போ ரொம்ப முக்கியம், இன்னும் 2 நாளில் வாழ வைக்கிட்டேன் நான் அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா நோ காட்டப்பன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பிரச்சனையே நம்மகிட்ட தாங்க இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இவன் ஒரு ஆளுன்னு இவன் பேச்சை கேட்டு வண்டிக்கு பெட்ரோலை போட்டு திருநெல்வேலி போய் அங்கே போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு மொய்யை செஞ்சு எல்லா தண்ட செலவு. ஸோ அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எல்லாமே இந்த சைத்தான். யார் அந்த சைத்தான்? அவன் தான் 7 புத பகவான். அந்த சைத்தான் தான் அங்கே பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் அந்த சைத்தான். பக்கத்துலேயே இருந்து உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பான். போகம், இன்பம், தண்ட செலவு இதெல்லாம் பண்ணுவான். ஐஃபோன் ஒன்று வாங்கி போடுங்கண்ணே, சீனாக இருக்கும். ஒரு ஃபோனும் வேணாம், நார்மல் ஃபோனுக்கே ஃபோன் வர மாட்டேங்குது, ஐஃபோன்லாம் வேணாம். ஸோ லிமிட்டேட் பண்ணுங்க. செலவு வர்றதும் சம்பாதிக்கிறது ஒரு சாமர்த்தியம் தனுசு ராசிக்காரர்களே, சேர்த்து வைக்கிறது அதோட பெரிய சாமர்த்தியம். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் இருக்கிறார், கூடவே புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். இதோட சேர்ந்த செவ்வாய் எல்லாமே இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகும்னா, சேமிப்பை தாண்டி நாம் என்ன செய்கிறோம், செலவினங்கள் செய்யதான் மனசு போகும். அதை அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டு வேணாம் எப்படி போட்டுரு, வந்த காசு தூக்கி அப்படியே எப்படி போட்டுருங்க, வந்து காசு தூக்கி ஆர்டி போட்டுருங்க, மறந்துடுங்க, அந்த காசை மறந்துடுங்க, இல்லைன்னு நினச்சிக்கங்க. அப்படி நினைக்கிறது தான் உங்களுக்கு சரியான இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ரெகுலர் எப்படி, ரெகுலர் ஆர்டி அந்த மாதிரி ஆரம்பித்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. 100 ரூபா கூட எப்படி பண்ணலாம், 500 ரூபா கூட எப்படி பண்ணலாம், அது நமக்கு தெரில. நம்ம நினச்சிக்கிறோம் எப்படிலாம் பெரிய விஷயம் போல இருக்குது. ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் ஒரு காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது போடுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. டெய்லி வர்ற ஒரு 5000 ரூபா கூட நீங்கள் எப்படி போடலாங்க, உங்கள் பேங்க்லேருந்தே பண்ணலாம். தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சிங்க. ஸோ அதனால் அதை போன்ற சேமிப்பு ஐடியாக்கள் பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சேமிப்பை தொடங்கும் ஒரு அற்புதமான நேரம். 2ஆம் இடத்துல இதெல்லாம் வரும்பொழுது எஸ்ஐபிலாம் சொல்கிறாங்க. மாதம் ஆனால் 2000 ரூபாய் கட்டுறீங்க, வருஷானா இவ்வளோ வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சின்ன சிறு சேமிப்பு திட்டம். ஒரு காலத்தில் நம்ம இப்படி தான் இருந்தோம். ஒரு காலத்தில் நம்ம சீட்டு போடுவோம், ஒரு காலத்தில் காசு சேர்த்து வைப்போம், தீபாவளி ஃபண்டு போடுவோம். உருப்படியாக தீபாவளி ஃபண்டு தீபாவளியை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சீட்டு போடுற காசு அக்கா கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு ஃபஸ்ட்டுலேருந்தே சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யாரையாவது கேளுங்க, என்ன தம்பி சதீஷ் பேங்க் பேலன்ஸ் என்ன? ஒன்றும் இல்லை சார், எது இல்லை. சேவிங்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் மறந்துட்டோம். காரணம் என்ன, வரதெல்லாம் செலவு பண்ணுறதுனால. 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது மணி கான்சியஸ் மைண்டில் வைங்க. பணத்தை சம்பாதிப்பது பொழுதும் சொல்லுகிறேன் பெரிய சாதனை அல்லவே அல்ல, ஆனால் சேமிப்பது தான் சாதனை. அதுதான் சாதனை. தனுசு ராசிக்காரர்கள் சேமிக்க தொடங்குங்க.